அவர்கள் என்னிடம் ஒரு தீவிரமான விஷயத்தையும் சொன்னார்கள். அக்பரின் கண்கள் விரிந்தன. நிச்சயமா? அது என்ன பீர்பால்? பீர்பால் வியகதார்மமாக பெருமூச்சு விட்டார். சொர்க்கம் மனிதர்களால் நிரம்பி வழிகிறது என்று அவர்கள் கூறினார்கள். ஒவ்வொரு நாளும் பூமியிலிருந்து ஏராளமான மக்கள் வருகிறார்கள். வீடுகள் நிரம்பி வழிகின்றன. தேவதூதர்கள் கடினமாக உழைத்தும் ஓய்வில்லாமல் இருக்கிறார்கள் என்றார். அரசவை உறுப்பினர்கள் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பீர்பால் தொடர்ந்தார். உங்கள் தையல்காரர்கள், பொற்கொல்லர்கள் மற்றும் தச்சர்கள் அனைவரையும் அனுப்புமாறு அவர்கள் உங்களிடம் கேட்டுக்கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அனைவருக்கும் பொருத்தமாக அதிக ஆடைகள், நகைகள் மற்றும் வீடுகள் தேவைப்படுகின்றன. அக்பர் ஒரு கணம் புன்னகைத்து பின்னர் சிரித்தார். பீர்பால், சொர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு உண்மையிலே ஆடைகளும் வீடுகளும் தேவையா? பீர்பால் குறும்புத்தனமாக சிரித்தார். நிச்சயமாக மாட்சிமை பொருந்தியவரே. யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று பூமியில் உள்ள மக்கள் எப்போதும் கூறுவதில்லையா? எல்லோரும் அங்கே சென்றால் அது இப்பொழுதுக்கு நிரம்பி இருக்க வேண்டும் என்றார். முழு நீதிமன்றமும் சிரிப்பில் மூழ்கியது. அக்பர் மிகவும் கடுமையாக சிரித்ததால் அவரது கண்களில்